போர் பாக்கிய செல்வம் புவியில் இல்லையே. புவி நிரம்ப பொன் தந்தாலும் இப்பழிக்கு ஈடில்லையே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இறையேசுவில் அன்பிற்குரியவர்களே, இன்றைய திருப்பலியானது கோவை மறை மாவட்டத்தினுடைய தலைமை ஆலயமாயிருக்கின்ற புனித மிக்கேல் அதிதூதர் பேராலயத்திலிருந்து அர்ப்பணிக்கப்படுகின்றது. இன்றைய பலியானது உங்கள் ஒவ்வொருவருடைய சிறப்பு கருத்துகளுக்காகவும் குறிப்பாக
உலகம் முழுவதுமாக மாதா தொலைக்காட்சியினிலே இந்த திருப்பலியிலே கலந்து அர்ப்பணிக்கின்றவர்களுடைய கருத்துகளுக்காக அர்ப்பணிக்கின்றோம். இன்றைய வாசகத்தினுடைய பதிலுரை பாடல் பல்லவியிலே அழிவின் குழியிலிருந்து ஆண்டவரே என் உயிரை காத்தீர் என்று நாம் வாசிக்கின்றோம். அழிவின் குழியிலிருந்து ஆண்டவரே என் உயிரை காத்தீர். இந்த இறை வார்த்தையை நிஜப்படுத்தக்கூடிய வகையில் இன்றைய முதல் வாசகத்திலே எசேக்கியா நோய்வாய்ப்பட்டு சாகின்ற நிலையிலே இருக்கின்ற பொழுது ஏசாயா இறைவாக்குரைக்கின்றார். உன்னுடைய வீட்டு காரியத்தையெல்லாம் நீ பார்த்துக்கொள், ஒழுங்குபடுத்து, நீ சாகப் போகின்றாய், பிழைக்க மாட்டாய் என்று கூறுகின்ற பொழுது அவர் ஆண்டவரிடத்திலே முறையிட்டு வேண்டுகின்றார். கண்ணீர் சிந்தி தேம்பி தேம்பி அழுது மன்றாடுகின்றார். ஆகவே மீண்டுமாக அதே இறைவாக்கின் வழியாக இறைவாக்கு சொல்லப்படுகின்றது. உன்னுடைய கண்ணீரை நான் கண்டேன், உன்னுடைய வாழ்நாளிலே இன்னும் 15 ஆண்டுகளை நீட்டி கொடுக்கப் போகின்றேன் என்று இறைவன் சொல்லுகின்றார். அன்பிற்குரியவர்களே, நாமும் கூட பல நேரங்களிலே நம்முடைய கவலை, துன்பம், வேதனை, கண்ணீர் இவற்றையெல்லாம் ஆண்டவரிடத்தில் எடுத்துச் சொல்லி அழுது மன்றாடி இருப்போம். அவர் நம் ஜெபத்தை கேட்கக்கூடியவராக இருக்கிறார் என்ற நம்பிக்கையிலே நாளும் வளர வேண்டியவர்களாக இருக்கிறோம். நமக்காக மாத்திரமல்ல, எத்தனையோ பேர் கண்ணீரிலே அமிழ்ந்திருக்கிறார்கள். அவர்களுக்காகவும் நாம் ஜெபிக்க நமக்கு கடமை இருக்கிறது. இன்றைய நற்செய்தியிலேயும் கூட பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகின்றேன் என்று கூறுகின்றார். இரக்கத்தின் தேவனாக இருக்கின்ற ஆண்டவரிடத்திலே அவருடைய இரக்கத்தை மன்றாடி ஜெபிப்போம். அவரிலே வைத்திருக்கின்ற நம்பிக்கையிலே நாளும் வளர நாம் முயற்சி எடுத்துக்கொள்வோம். ஆண்டவர் நம் ஜெபம் கேட்டு நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பார். இந்த பலியிலே தகுதியோடு கலந்து கொள்ள தடையாக இருக்கின்ற பாவங்கள், குற்றங்களை நினைத்து மனம் வருந்தி மன்னிப்பை மன்றாடுவோம். எல்லாமல்ல இறைவனிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறினாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான தூய மரியாதையும் வானதூதர் புனிதரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாமல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலைவாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, தவறி நடப்போர் நன்னெறிக்கு திரும்பி வர அவர்களுக்கு உமது உண்மையின் ஒளியை காட்டுகின்றேன். கிறிஸ்தவ நம்பிக்கையை கடைபிடிப்போர் அனைவரும் தமது பெயருக்கு பொருந்தாதவற்றை விலக்கவும் ஏற்றவற்றை செயல்படுத்தவும் செய்தருளுவீராக. உம்மோடு தூயாவியானவரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து
ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 38, இறைவசனங்கள் 1 முதல் 6, 21 முதல் 22 மற்றும் 7 முதல் 8 முடிய. அந்நாட்களில் எசேக்கியா நோய்வாய்ப்பட்டு சாகும் நிலையில் இருந்தார். ஆமோத்சின் மகனான எசாயா இறைவாக்கினர் அவரை காண வந்து அவரை நோக்கி, ஆண்டவர் கூறுவது இதுவே: நீர் உம் வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், ஏனெனில் நீர் சாகப் போகிறீர், பிழைக்க மாட்டீர் என்றார். எசேக்கியா சுவர்புறம் தம் முகத்தை திருப்பிக் கொண்டு ஆண்டவரிடம் மன்றாடி, ஆண்டவரே, நான் உம் திருமுன் உண்மை வழியில் மாசற்ற மனத்துடன் நடந்து வந்ததையும் உம் பார்வைக்கு நலமானவற்றை செய்ததையும் நினைத்தருளும் என்று கூறி கண்ணீர் சிந்தி தேம்பி தேம்பி அழுதார். அப்போது ஆண்டவரின் வாக்கு எசாயாவுக்கு அருளப்பட்டது. நீ எசேக்கியாவிடம் சென்று கூற வேண்டியது: உன் தந்தை தாவீதின் கடவுளாகிய ஆண்டவர் கூறுவது இதுவே: உன் கண்ணீரை கண்டேன். இதோ, நீ வாழும் காலத்தை இன்னும் 15 ஆண்டு மிகுதியாக்குவேன். உன்னையும் இந்த நகரையும் அசீரிய மன்னன் கையினின்று விடுவிப்பேன். இந்த நகரை பாதுகாப்பேன். எசேக்கியா நலமடைய ஓர் அத்திப்பழ அடையை கொண்டு வந்து பிளவையின் மேல் வைத்து கட்டுங்கள் என்று எசாயா பதில் கூறியிருந்தார். ஏனெனில் ஆண்டவரின் இல்லத்திற்கு என்னால் போக முடியும் என்பதற்கு எனக்கு அடையாளம் யாது என்று எசேக்கியா அரசர் கேட்டிருந்தார். தாம் கூறிய இந்த வார்த்தையை ஆண்டவர் நிறைவேற்றுவார் என்பதற்கு அவர் உமக்கு அளிக்கும் அடையாளம்: இதோ, சாயும் கதிரவனின் நிழல் ஆகாசின் கதிரவக் கடிகையில் 10 பாத அளவு பின்னிட செய்வேன். அவ்வாறே சாயும் கதிரவனின் நிழல் அக்கடிகையில் 10 பாத அளவு பின்னிட்டது. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவரே, என் வாழ்நாள்களின் நடுவில் இவ்வுலகை விட்டு செல்ல வேண்டுமோ? நான் வாழக்கூடிய எஞ்சிய ஆண்டுகளை பாதாளத்தின் வாயில்களில் கழிக்க நேருமோ என்றே. ஆண்டவரே, என்னுயிரை வாழ்வோர் உலகில் ஆண்டவரை நான் காண இயலாதே. மண்ணுலகில் குடியிருப்போர் பொருள் எந்த மனிதரையும் என்னால் பார்க்க முடியாதே என்றே. ஆண்டவரே, என்னுயிரை என் உறைவிடம் மேய்ப்பனின் கூடாரத்தைப் போல் பெயர்க்கப்பட்டு என்னை விட்டு அகற்றப்படுகிறது. நெசவாளன் பாலை சுரட்டுவது போல் என் வாழ்வை முடிக்கின்றே. ஆண்டவரே, என்னுயிரை என் தலைவரே, நான் உம்மையே நம்புகின்றேன். என் உயிர் உமக்காகவே வாழ்கின்றது. எனக்கு உடல் நலத்தை நல்கி நான் உயிர் பிழைக்க செய்வேன். ஆண்டவரே, என்னுயிரை
என் நாடுகள் எனது குரலுக்கு செவி சாய்க்கின்றன. எனக்கும் அவற்றை தெரியும், அவையும் என்னை பின்தொடர்கின்றன. அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அன்று ஒரு ஓய்வு நாள், இயேசு வயல்வெளியே சென்று கொண்டிருந்தார். பசியாயிருந்ததால் அவருடைய சீடர் கதிர்களை கொய்து தின்னத் தொடங்கினர். பரிசேயர்கள் இதை பார்த்து இயேசுவிடம், பாரும், ஓய்வு நாளில் செய்யக்கூடாததை சீடர்கள் செய்கிறார்கள் என்றார்கள். அவரோ அவர்களிடம், தாமும் தம்முடன் இருந்தவர்களும் பசியாயிருந்தபோது தாவீது என்ன செய்தார் என்பதை நீங்கள் வாசித்ததில்லையா? இறை இல்லத்துக்குள் சென்று அவரும் அவரோடு இருந்தவர்களும் அர்ப்பண அப்பங்களை உண்டார்கள். குருக்கள் மட்டுமே உண்ணக்கூடிய அப்பங்களை அவர்கள் உண்ணது தவறில்லையா? மேலும் ஓய்வு நாள்களில் குருக்கள் கோவிலில் பணியாற்றுவது ஓய்வு நாளை மீறும் குற்றமாகாது என நீங்கள் திருச்சட்டத்தில் வாசித்ததில்லையா? ஆனால் கோவிலை விட பெரியவர் இங்கே இருக்கிறார் என நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். பலியை அல்ல, இரக்கத்தையே விரும்புகிறேன் என்பதன் கருத்தை நீங்கள் அறிந்திருந்தால் குற்றமற்ற இவர்களை கண்டனம் செய்திருக்க மாட்டீர்கள். ஆம், ஓய்வு நாளும் மானிட மகனுக்கு கட்டுப்பட்டதே என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இயேசு கிறிஸ்துவில் பிரியமுள்ள அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இதோ இந்நாள் நற்செய்தி வாசகமானது நம்முடைய மனிதர்களாகிய நம்முடைய வாழ்வில் நாம் எவ்வாறு இருக்க வேண்டும், நம்முடைய வாழ்வில் எதை நாம் அடிப்படையாக வைத்திருக்க வேண்டும், எத்தகைய எண்ணத்தோடும் எத்தகைய செயல்பாடோடும் நாம் செய்ய வேண்டும் என்பதை நமக்கு எடுத்து காட்டுகின்றது. இந்நாள் நமக்கு கற்றுத்தரக்கூடிய பாடம் என்னவென்றால், இறைவன் சட்டத்தையும் சம்பிரதாயத்தையும் விட மனிதர்களாகிய நம்மை கண்ணோக்குகின்றார். நம்முடைய தேவைகளுக்கு அவர் முதன்மையான இடத்தை அவர் கொடுக்கின்றார். அதிலும் சிறப்பாக அவர் நம் மீது இரக்கம் நிறைந்தவராக இருக்கின்றார். அத்தகைய இரக்கத்தோடு வாழ வேண்டும் என்பதை அவர் நமக்கு கற்றுத்தருகின்றார். நம்முடைய அன்றாட வாழ்வில் நாம் பார்த்தோம் என்றால், ஏதேனும் ஒரு மனிதன் தவறு செய்த பொழுது நாம் அந்த தவறினை பெரிதுபடுத்துகின்றோம். அவனை ஒரு குற்றவாளியாக நாம் எண்ணுகின்றோம். அத்தகைய சூழலுக்குள்ளாக நாம் அவனை தள்ளிவிடுகின்றோம். அதே வேளையில் அவன் ஏன் இந்த தவறினை செய்தான், எதற்காக இதை செய்தான், எத்தகைய சூழ்நிலையில் இதை செய்தான் என்று நாம் சிந்தித்து பார்க்கின்ற போது அவர் மீது இரக்கம் கொண்டவராக நம்மால் இருக்க முடியும். அத்தகைய கேள்விகளுக்கு நாம் பதிலை கண்டுபிடிக்கின்ற பொழுது அந்த மனிதனை அந்த தவறிலிருந்து நம்மால் வெளிக்கொண்டு வர முடியும். நல்ல ஒரு மனிதனாக அவரை நம்மால் வாழ வைக்க முடியும். இதேதான் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உலகில் வாழ்ந்தபோது தம்முடைய பணி வாழ்வில் இதேதான் அவர் தொடர்ந்து செய்து கொண்டே வந்தார். இதேதான் நமக்கும் அவர் கற்றுத்தருகின்றார். அன்பார்ந்தவர்களே, நம்முடைய வாழ்வில் சட்டங்கள் தேவை. சட்டங்கள் இல்லாமல் நம்முடைய வாழ்வின் நேராகவும் சீராகவும் இருக்காது. சட்டங்கள் நிமித்தமே ஒன்றை நாம் சரியாக செய்ய முடியும். சட்டங்கள் இல்லை என்றால் அனைத்தும் தலைகீழாக மாறிவிடும். எனவேதான் கடவுள் மோசே வழியாக இஸ்ரேல் மக்களுக்கு 10 கட்டளை என்கின்ற சட்டத்தை அவர் கொடுக்கின்றார். மக்களாகிய நீங்கள் எவ்வாறு வாழ வேண்டும், எத்தகைய செயல்களை நீங்கள் செய்ய வேண்டும், உங்களுடைய வாழ்வு எவ்வாறு அமைந்திருக்க வேண்டும், நீங்கள் எதற்கு முதன்மையான இடத்தை கொடுக்க வேண்டும், எதற்கு முக்கியத்துவம் கொடுத்தவர்களாக இருக்க வேண்டும் என்பதை கடவுள் அந்த மக்களுக்கு சட்டங்கள் வழியாக கற்றுத்தருகின்றார். எனவே நாட்கள் செல்ல செல்ல யூதர்கள் என்ன செய்தார்கள் என்றால், கடவுள் கொடுத்த அந்த 10 கட்டளையை அவர்கள் 613 கட்டளைகளாக அவர்கள் மாற்றி விடுகிறார்கள்.
அதிலும் 365 செயல்கள் எவையெல்லாம் நாம் செய்யக்கூடாதோ அதை அவர்கள் முன்வைக்கிறார்கள். எனவே கடவுள் கொடுத்த கட்டளைகளில் அவர்கள் முதன்மைப்படுத்தியது எதையெல்லாம் நாம் செய்யக்கூடாதோ அதற்கு அவர்கள் முக்கியத்துவம் கொடுத்தவர்களாக இருந்தார்கள். அதில் ஒன்றுதான் ஓய்வு நாள் நாம் கடைபிடிக்க வேண்டும். காரணம், ஓய்வு நாள் கடவுளுக்குரிய நாள். அந்நாளில் நாம் கடவுளுக்குரிய செயல்களை மட்டுமே நாம் செய்ய வேண்டும். எனவே அந்நாளில் நாம் எந்த ஒரு கடவுளுக்கு முதன்மை கொடுக்கக்கூடாத எந்த ஒரு செயலையும் நாம் செய்யக்கூடாது. அந்த நாளில் நாம் எந்த ஒரு தொழிலையும் செய்து லாபத்தை நாம் பெருக்கக்கூடாது. எனவே அந்நாளில் நாம் கடவுளை தேடி வர வேண்டும். இந்நாள் வரை கடவுள் செய்த நன்மைகளை எண்ணி பார்த்து அவருக்கு நாம் நன்றி கூற வேண்டும். எனவே ஓய்வு நாளில் நாம் எந்த ஒரு செயலையும் செய்யக்கூடாது என்பது ஒரு சட்டமாக அவருடைய வாழ்வில் இருந்தது. ஆனால் இன்றைய நற்செய்தியில் நாம் பார்க்கின்ற போது நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் சீடர்கள் அந்த ஓய்வு நாளில் அவர்கள் சென்று கொண்டிருக்கின்ற பொழுது அங்கே இருக்கக்கூடிய அந்த கோதுமை கதிர்களை கொய்த்து அவர்கள் உண்ணுகிறார்கள். இது சட்டமாக இருப்பது எப்பொழுது என்றால், அந்த கோதுமையை அவர்கள் கொய்த்து அதை வெளியே சென்று விற்று அதிலிருந்து லாபம் அவர்கள் எடுத்தார்கள் என்றால் அது அவர்கள் சட்டத்திற்கு புறம்பாக செய்த ஒரு செயலாக இருக்கும். ஆனால் இங்கே நாம் பார்க்கின்ற பொழுது அவர்கள் அவருடைய தேவைக்காக அதை செய்கிறார்கள். அவர்கள் பசியாக இருக்கிறார்கள். அந்த பசியின் நிமித்தம் அவர்கள் அதை கொய்த்து உண்ணுகிறார்கள். அவருடைய தேவைகளை அவர்கள் நிறைவு செய்கிறார்கள். இதை பார்த்து கொண்டிருந்த பரிசேயர்கள் அவர்கள் மீது குற்றம் சுமத்துகிறார்கள். அன்பான விவிலியத்தில் நாம் பார்க்கின்ற போது நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை எப்பொழுதுமே பலவிதமான கூட்டத்தினர் அவரை பின்பற்றி கொண்டே இருப்பார்கள். அதில் 2 விதமான எண்ணத்தோடு அவர்கள் இருப்பார்கள். முதலாவது பார்க்கின்ற போது இவர் உண்மையாகவே இறைமகனாக இருக்கின்றார், இவரால் பலவிதமான வல்ல செயல்கள் செய்ய முடியும். எனவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை மீது நம்பிக்கை கொண்டு அவருடைய வாழ்க்கை மீது நம்பிக்கை கொண்டான வாழ்வில் ஏதேனும் மாற்றம் ஏற்படும் என்று அந்த நம்பிக்கையின் நிமித்தம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றக்கூடிய ஒரு கூட்டமாக இருந்தது. இரண்டாவது ஒரு கூட்டம் அது என்னவென்றால், இவர் ஏதேனும் ஒரு தவறினை செய்வாரோ அந்த தவறினை கண்டு இவர் மீது நம்மால் குற்றம் சுமத்த ஒரு வாய்ப்பினை தேடிக்கொண்டிருந்த ஒரு கூட்டமாக இருந்தது. பரிசேயர்கள் அவர்கள் நன்றாக இறைநூலை நன்கு அறிந்தவர்களாக இருக்கிறார்கள். சட்டத்தையும் அவர்கள் தெரிந்து வைத்திருக்கிறார்கள். எனவே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து செய்யக்கூடிய ஏதேனும் செயலில் ஏதேனும் தவறினை நாம் கண்டுபிடிக்கலாம். அது நிமித்தம் இவரை ஒரு குற்றவாளியாக நாம் தீர்ப்பிடலாம். இவர் பாவம் நிறைந்த மனிதனாக இருக்கின்றார் என்பதை மக்களுக்கு நாம் வெளிப்படுத்தலாம் என்கின்ற எண்ணத்தோடு எப்பொழுதுமே அவர்கள் பின்தொடர்ந்து கொண்டே இருந்தார்கள். ஆனால் இந்த நற்செய்தியில் பார்க்கின்ற போது அவர்கள் சீடர்கள் மீது பழியை சுமத்துகிறார்கள். அதற்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, நீங்கள் செய்வது நீதியற்ற செயல்களாக இருக்கின்றது. ஒரு மனிதன் ஓய்வு நாளில் ஒரு வேலையை செய்து அந்த வேலையின் நிமித்தம் லாபத்தை ஈட்டினால் மட்டுமே அது பாவமாக கருதப்படுகின்றது. ஆனால் இங்கே அவர்கள் அவ்வாறாக எதுவும் செய்யவில்லையே, அவர்கள் தேவைகளை தான் அவர்கள் நிறைவு செய்கிறார்களே என்று மனிதனின் தேவைக்கு கடவுள் முக்கியத்துவம் கொடுத்தவராக இருக்கின்றார். நாமும் இதை நம்முடைய வாழ்வில் எடுத்து பார்த்தோம் என்றால் நிறைய நேரங்களில் நாம் சட்டத்திற்கு உட்பட்ட மனிதர்களாக இருக்கின்றோம். சட்டம் இவ்வாறாக சொல்கின்றது, இதை நான் தொடர்ந்து செய்ய வேண்டும், இப்படிதான் நான் வாழ வேண்டும் என்ற எண்ணம் இருக்கின்றது. அது நல்லது, சரி. அதே வேளையில் ஒரு மனிதன் தேவையின் நிமித்தம் வேதனைப்பட்டு கொண்டு இருக்கின்ற போது, தேவையின் நிமித்தம் துன்பத்தில் இருக்கின்ற போது அவனை கண்டும் காணாமலும் நாம் சென்றுவிடக்கூடாது. இது இறைவன் நமக்கு கற்றுத்தரக்கூடிய பாடம் கிடையாது. முதலில் மனிதனின் தேவையை நாம் நிறைவு செய்ய வேண்டும். அதாவது நமக்கு அடுத்திருப்பவரின் தேவையை கண்டு அறிந்து நாம் செயல்பட வேண்டும். அப்பொழுது மட்டுமே நாம் வாழக்கூடிய வாழ்வு நமக்கு ஒரு ஆசீர் நிறைந்ததாக இருக்கும். நாம் செய்யக்கூடிய செயல்கள் அனைத்தும் இறைவனின் ஆசீரை பெற்றதாக இருக்கும். நாம் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சியும் நமக்கு பயனையும் நல்லதையும் நன்மையும் தரக்கூடியதாக இருக்கும். எனவே இந்நாளில் நாம் சிந்தித்து பார்ப்போம். கடவுள் மனிதர்களாகிய நம் மீது இரக்கம் கொண்டவராக இருக்கின்றார். எனவே இரக்கத்திற்கு அவர் முக்கியத்துவம் கொடுத்தவராக இருக்கின்றார். சட்டத்தையும் அவர் கடைபிடித்தவராக இருக்கின்றார். ஆனால் சட்டமா மனிதனா, மனிதனின் தேவையா என்று பார்க்கின்ற போது அவர் மனிதனின் தேவைக்கு முதன்மையான இடத்தை கொடுத்தவராக இருக்கின்றார். இதேதான் நம் லூக்கா நற்செய்தி நல்ல சமாரியன் உவமையில் நாம் வாசிக்கின்றோம். அங்கே அடிபட்டு கிடக்கக்கூடிய மனிதனை
லேவியரும் குருவும் கடந்து செல்கிறார்கள். ஆனால் அவ்வழியே சென்ற ஒரு சமாரியன் அந்த மனிதனுக்கு உதவி செய்கின்றான். அந்த சமாரியருக்கும் வேலைகள் இருந்தது. அவனும் தன்னிடம் இருக்கக்கூடிய பொருட்களை விற்று லாபம் ஈட்டி தன் குடும்பத்தை பார்க்க வேண்டும் என்கின்ற ஒரு பொறுப்பும் கடமையும் இருந்தது. ஆனால் அந்த சமாரியன் அதை புறம்பே வைத்துவிட்டு அந்த அடிபட்டு கிடக்கக்கூடிய மனிதனின் தேவையை கண்டு அறிந்து அவன் செயல்படுகின்றான். எந்த அளவுக்கு என்றால் தன்னிடம் இருந்த அனைத்தையும் அந்த மனிதனுக்கு கொடுத்து அந்த மனிதனின் அந்த காயங்களுக்கு மருந்துக்கு செலவினை கொடுத்துவிட்டு அவன் சென்று மீண்டும் திரும்பி வந்து அந்த மனிதனை கண்ணோக்குகின்றார். நம்முடைய வாழ்வில் நாமும் மனிதர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்த மனிதர்களாக இருக்கின்ற போது அதன் வழியாக கடவுள் யார், கடவுள் எப்பேற்பட்டவர், அவர் எவ்வாறு நம்மை வழிநடத்தி கொண்டு இருக்கின்றார், அவருடைய ஆசீரும் அருளும் நம்மிடையே எவ்வாறு இருந்து கொண்டு இருக்கின்றது என்பதை நம்மால் வெளிப்படுத்த முடியும், நம்மால் அதை வாழ்வாக்க முடியும். அன்பார்ந்தவர்களே, கடவுள் இரக்கமுள்ளவராய் இருக்கின்றார். இதைதான் இன்றைய முதல் வாசகம் நமக்கு எடுத்து காட்டுகின்றது. முதல் வாசகத்தில் நாம் வாசிக்க கேட்டோம். எசேயா இறைவாக்கினர் எசேக்கியா அரசரிடம் சென்று சொல்லுகின்றார், இதோ இந்நாள் வரை நீ அனைத்தையும் செய்து கொண்டு வந்தாயே, ஆனால் கடவுளை நீ மறந்தவனாய் இருந்தாயே, இப்பொழுது நீ சாகப் போகிறாய் என்று கூறிய உடனே எசேக்கியா அந்த அரசர் தன்னுடைய படைகளையும் தன்னுடைய அரசவையும் தன்னுடைய திறமையின் மீது அவர் நம்பிக்கை வைக்காமல் கடவுள் மீது நம்பிக்கை வைத்தவராக இருக்கின்றார். கடவுளை நோக்கி அவர் குரல் எழுப்புகின்றார். கடவுள் அவருக்கு இரக்கம் காட்டுகின்றார். நம்முடைய வாழ்விலும் கடவுள் இரக்கமுடையவராக இருக்கின்றார். அந்த இரக்கத்தின் நிமித்தம் நாம் குற்றங்கள் செய்தாலும் பாவங்கள் செய்தாலும் தவறினை செய்தாலும் கடவுள் ஒருபோதும் நம்முடைய தவறையும் குற்றத்தையும் அவர் கண் நோக்குவது கிடையாது. அவர் நம்முடைய உள்ளத்தையும் நம்முடைய மனம் மாற்றத்தையுமே அவர் கண் நோக்குகின்றார். எனவே கடவுள் நம்மிடம் இவ்வாறு இருக்கின்ற போது அதை நாம் பிரதிபலிக்கக்கூடிய மனிதராக நாம் இருக்க வேண்டும். இதுவே கடவுள் நம்மிடமிருந்து எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயமாகவும் இருக்கின்றது. எனவே தான் இந்த நற்செய்தியில் வாசிக்க கேட்டோம், நான் பழியை அல்ல இரக்கத்தையே நான் விரும்புகின்றேன். இரக்கம் நிறைந்த மனிதனாக இருக்கின்ற போது அந்த இரக்கம் நிறைந்த செயல்கள் வழியாக நம் கடவுள் யார் என்பதை பிறருக்கு எடுத்து காட்ட முடியும். அன்பார்ந்தவர்களே, ஒரு நாள் அன்னை தெரேசா தொழுநோயாளிகளுக்கு அவர் சேவை செய்து கொண்டிருந்தார். அப்பொழுது அங்கிருந்த ஒரு தொழுநோயாளி, அவர் கிறிஸ்துவர் கிடையாது, ஒரு பிற மதத்தை சார்ந்த ஒரு மனிதனாக இருந்தார். அப்பொழுது தொழுநோயாளி அன்னை தெரேசாவிடம், நீங்கள் இயேசு கிறிஸ்துவா என்று கேட்கின்றார். அப்பொழுது அன்னை தெரேசா கூறிய பதில், நான் இயேசு கிறிஸ்து கிடையாது, அவர் செய்ததை நான் உனக்கு செய்கிறேன். அன்பார்ந்தவர்களே, அன்னை தெரேசா இது விவிலியத்தை எடுத்து மக்களுக்கு இயேசு கிறிஸ்து யார் என்பதை எடுத்து கூறவில்லை, மாறாக தம்முடைய செயல்கள் வழியாக அவர் எடுத்து கூறினார். அதுவும் மௌனமாக எடுத்து கூறினார். அந்த மௌனத்தின் நிமித்தம், அந்த செயலின் நிமித்தம் பிற மத சகோதரர்கள் கடவுள் என்பவர் யார், இயேசு கிறிஸ்து என்பவர் யார், அவர் எவ்வாறு அன்பாக இருக்கின்றார், அவர் அன்பின் நிமித்தம் எவ்வாறு நம்மை வழிநடத்தி கொண்டு இருக்கின்றார் என்பதை அவர் அறிந்து கொள்ளுகின்றார். இதேதான் இரக்கம் நமக்கு கற்றுத்தரக்கூடிய ஒரு செயலாக இருக்கின்றது. நம்முடைய அன்றாட வாழ்வில் நிறைய நேரங்களில் நாம் மனிதர்கள் செய்யக்கூடிய தவறினை நாம் பெரிதுபடுத்தி கொண்டு இருக்கின்றோம். அவருடைய குற்றங்களை நாம் முதன்மைப்படுத்தி கொண்டு இருக்கின்றோம். மாறாக அவருக்குள்ளாக இருக்கக்கூடிய அந்த நற்செயல்களை நாம் மறந்து விடுகின்றோம். அவருக்குள்ளாக இருக்கக்கூடிய அந்த மனித தன்மையை நாம் மறந்தவர்களாக இருக்கின்றோம். எனவே இந்நாளில் இந்த இறைவார்த்தையின் வழியாக கடவுள் நமக்கு விடுக்கக்கூடிய ஒரு அழைப்பு இதுவே. நாம் ஒருவருடைய அன்பு செய்து வாழுவோம். சட்டங்கள் நம்முடைய வாழ்வில் இருக்கின்றது, ஆனால் அந்த சட்டத்திற்கு இதயமாக இருக்கக்கூடிய அன்பையும் இரக்கத்தையும் நாம் ஒருபோதும் நாம் மறந்துவிடக்கூடாது. எனவே நம்முடைய வாழ்வில் இரக்கம் நிறைந்த மனிதனாக இருப்போம். அந்த இரக்கத்தின் நிமித்தம் ஒருவரை நாம் அன்பு செய்வோம். அத்தகைய அன்பின் நிமித்தம் நாம் பிறரிடம் இருக்கக்கூடிய குற்றங்களையும் பிறரிடம் இருக்கக்கூடிய தவறுகளையும் பிறரிடம் இருக்கக்கூடிய இயலாமையும் நாம் பார்க்காமல் அவரிடம் இருக்கக்கூடிய நல்லதை நாம் பார்ப்போம். அவரிடம் இருக்கக்கூடிய நன்மை தன்மையை நாம் முதன்மைப்படுத்துவோம். அது நிமித்தம் நாம் அனைவரும் ஒன்றாகுவோம், ஒற்றுமையை வேரூன்றி நிற்போம். அப்பொழுது நம்முடைய செயல்களின் வழியாக, நம்முடைய வாழ்வின் வழியாக இறைவன் யார் என்பதை நம்மால் எடுத்து கூற முடியும். நம்மையும் இறைவன் ஒரு கருவியாக பயன்படுத்துவார். நற்செய்தியை அறிவிப்பதற்கு இறைவன் நம்மையும் தேர்ந்தெடுத்திருக்கின்றார். அந்த நற்செய்தியை அறிவிப்பதற்கு இத்தகைய செயல் நமக்கு ஒரு துணையாக இருக்கும். எனவே நம்முடைய வாழ்வில் இறைவனை நாம் முதன்மைப்படுத்துவோம். இறைவனை முதன்மைப்படுத்துவதை
நம்முடைய எண்ணங்கள் மட்டும் நம்முடைய உள்ளத்தில் மட்டும் நாம் வைத்து நிறுத்திவிடாமல் அதை நம் வாழ்வில் பிரதிபலிப்போம். அத்தகைய செயல்களின் வழியாக இறைவன் உயிருள்ளவராக இருக்கின்றார், என்னை வழிநடத்தி கொண்டு இருக்கின்றார், என் மீது அன்பாய் இருக்கின்றார், என்னுடன் இருக்கின்றார் என்பதை அனுதினமும் நாம் சந்திக்கக்கூடிய மனிதர்களுக்கு நாம் எடுத்து கூறுவோம். அதன் வழியாக இறைவனுடைய மாட்சியையும் அருளையும் பிறருக்கு நாம் கூறக்கூடிய ஒரு கருவிகளாக இறைவன் நம்மை திடப்படுத்துவாராக. எனவே அத்தகைய அருள் ஆசிர் வேண்டி நம்மையே முழுமையாக இறைவன் பாதம் அர்ப்பணிப்போம். இறைவன் நம்மை ஆசிராலும் அருளாலும் நிரப்பி நம்மை வழி நடத்துவாராக. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த பலி எல்லாமல்ல இறை தந்தைக்கு ஏற்றதாகும்படி செபியுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் தம் நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையில் பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம்மை நோக்கி மன்றாடும் திரு அவையின் காணிக்கைகளை கண்ணோக்கி அருளும். உம் நம்பிக்கையாளர் புனிதத்தில் வளர உதவும் உணவாக இவற்றை மாற்றி அருளுவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உமது நன்மை மிகுதியால் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நீர் மனிதராகி எங்களை படைத்தீ. நாங்கள் நீதியின்படி தண்டனைக்குரியவராயினும் உமது இரக்க மிகுதியினால் எங்களை மீட்டருளினீர். அவர் வழியாகவே உமது மாண்பை வானதூதர் புகழுகின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோர் உமது திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் செராபீன்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து ஒன்றாக அக்களித்து பாடுவதாவது.
ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என்னுடல். ஒவ்வொன்னமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைவோர்கள் ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழுதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன்னின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களென பாவிகளாக எங்களையும் ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகமெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்களாயும் தாமஸ் அக்வினாஸ், எல்லா திரு நிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பிலை நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள்,
இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் இதை நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை நோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருளுவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். இறைவனின் செம்மறியே
இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, என் நிலத்தில் நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியலும் என் ஆன்மா நலமடையும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம்முடைய அருட்கொடைகளை பெற்றுக்கொண்ட நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு இந்த மறை நிகழ்வுகளில் நாங்கள் அடிக்கடி பங்கேற்பதால் அவற்றின் மீட்பளிக்கும் பயன் எங்களில் வளரச் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. சேர்ந்து வந்தார் எங்கள்